சார் என் கதையை சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். சின்ன வயசில் ஹார்மோன் குறைபாட்டால் வளர்ச்சி குன்றி இருந்ததை காரணமாக சொல்லி ஃபுட்பாலே விளையாட முடியாதுங்கிற நிலையில் இருந்த ஒருத்தன் பின்னாட்களில் பாகுபலி படத்தில் வர்ற சில மாதிரி யாரும் தொட முடியாத உச்சத்துக்கு வளர்ந்து கால்பந்தின் அரசனாகவே மாறினான். மின்னல் வேக ஓட்டம், எதிரிகளை கதிகலங்க வைக்கிற ஆட்டம், துல்லியமான திட்டம், கோல் கீப்பரையே ஏமாத்துற நக்கிள் பால் ஷாட் வியூவும், நெருங்கவே முடியாத ட்ரிப்ளிங் என அத்தனை ஃபுட்பால் ஸ்கில்ஸ்க்கும் சொந்தக்காரன். அவன் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், லயோனல் மெஸ்ஸி. எட்டு முறை பேலண்டியோர் விருது, 3 முறை தி பெஸ்ட் ஃபிஃபா மென்ஸ் பிளேயர், 6 முறை ஐரோப்பிய கோல்டன் பூட், அர்ஜென்டினாவின் ஆல் டைம் டாப் ஸ்கோரர், ஒரே ஆண்டில் 91 கோல்ஸ், அதிக கோப்பைகளை ஜெயிச்ச வீரர், ஒரு கிளப்புக்கு அதிக கோல் அடித்த வீரர், அதிக அசிஸ்ட் கொடுத்த வீரர். இப்படி மெஸ்ஸியோட உலக சாதனைகளை பட்டியல் போட்டால் பல நிமிடங்களாகும். ஐபிஎல்ல எப்படி சிஎஸ்கே vs எம்ஐ போட்டி பிரபலமோ அப்படி கால்பந்தில் பிரபலம்னா பார்சிலோனா vs ரியல் மேட்ரிட் போட்டி தான். அதை எல் கிளாசிக்கோன்னு சொல்லுவாங்க. 2010 ஒரு சம்பவம் நடந்துச்சு. வியாசர்பாடி பழைய மார்க்கெட்டில் ஃபுல் செக்யூரிட்டியோடு இருந்த சேகரை அங்கேயே போட்டான் வேதாங்கிற மாதிரி 5-0 என்ற கோல் கணக்கில் ரொனால்டோவோட ரியல் மேட்ரிடை வச்சு செஞ்சது பார்சிலோனா. மேட்ரிட் வீரர் செர்ஜியோ ராமோஸ் மெஸ்ஸியோட காலை குறிபாத்து அடித்து தன்னோட வெறியை தீர்த்துக்கிட்டான். அப்போது நடக்க முடியாமல் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே மெஸ்ஸி வெளியேறின காட்சியும், உதட்டை கடிச்சிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் ரொனால்டோ இருந்த காட்சியும் இப்போ வரைக்கும் கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸ். என்னதான் கிளப்புகளுக்காக கோப்பைகளை வாரி குவிச்சிருந்தாலும் சொந்த நாட்டுக்காக என்ன ஜெயிச்சங்கிற கேள்வி மெஸ்ஸியை விடாமல் துரத்திக்கிட்டே இருந்துச்சு. 2007 கோப்பா அமெரிக்கா இறுதிப் போட்டியில் தோல்வி, 2014 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வி, மறுபடியும் 2015-16 கோப்பா அமெரிக்கா இறுதிப் போட்டிகளில் தோல்வி என சர்வதேச அரங்கில் மெஸ்ஸியோட அர்ஜென்டினா இருண்ட பக்கத்தில் இருந்துச்சு. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமாக இருக்கும். அடுத்த சில ஆண்டுகளில் மெஸ்ஸி செஞ்ச சம்பவம் அந்த கர்ஜனையோட பயங்கரமாக இருந்துச்சு. 2021 கோப்பா அமெரிக்கா வெற்றி, 2022 ஃபினாலிசிமா கோப்பை வெற்றி, 2022 உலகக்கோப்பை வெற்றி, 2024 மீண்டும் கோப்பா அமெரிக்கா வெற்றி என தன் மேலே இருந்த அத்தனை கரும்புள்ளிகளையும் வெறும் 4 வருஷத்தில் தவிடு பொடியாக்குனார் மெஸ்ஸி. இப்போ இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை, டெல்லி, குஜராத் பகுதிகளுக்கு சென்று ரசிகர்களை சந்திச்சிருக்காரு. உலக சாம்பியன் மெஸ்ஸியோட வருகை இந்திய கால்பந்தின் வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குன்னு பலரும் நம்புகிறாங்க. நாமளும் நம்புவோம்.